கேரளாவில் உள்ள நதிகள் பற்றிய கட்டுரை ஹோமில் எக்ஸாம் டாக்குமெண்ட்ஸில் reversekerala.ott என்ற கோப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோப்பை லிபர்ஆஃபீஸ் ரைட்டரில் திறந்து டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் பயன்படுத்தி கட்டுரையில் உள்ளடக்க அட்டவணையை சேர்க்கவும். கட்டுரையின் முதல் பக்கத்தில் உள்ளடக்க அட்டவணை சேர்க்கப்பட வேண்டும். குறிப்பு: துணை தலைப்புகளுக்கு ஹெட்டிங் ஒன்றில் உள்ள ஸ்டைல் கொடுக்கவும். துணை தலைப்புகள் சிவப்பு நிறத்தில் உள்ளன. தயாரிக்கப்பட்ட கட்டுரையை ஹோமில் எக்ஸாம் 10 கோப்பு தொகுப்பில் உங்கள் பதிவு எண் கேள்வி எண் கோப்பு பேராக தந்து சேமிக்கவும். இதற்காக நாம் reversekerala.ott என்ற ஃபைல் திறக்க வேண்டும். இதற்காக பிளேசஸ், ஹோம், எக்ஸாம் டாக்குமெண்ட்ஸ், அதில் reversekerala.ott திறக்கவும். இதில் மவுஸினுடைய பட்டனை ரோல் பண்ணுறப்போ நமக்கு கீழே இருக்கக்கூடியது கிடைக்கும். அல்லது இந்த சைடில் இந்த மூவ் பண்ணியும் நமக்கு என்ன செய்யலாம், அங்கே இருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரெட் கலரில் உள்ள சப்ஹெட்டிங்ஸ் இதுக்கெல்லாம் ஹெட்டிங் ஒன்றில் உள்ள ஸ்டைல் தர சொல்லியிருக்கிறாங்க. ஹெட்டிங் ஒன் ஸ்டைல் தர சொல்லியிருக்காங்க. இல்லை ரிவர்ஸ் எடுத்துடுறோம். ஸ்டைல் இங்கே இருக்குது. இந்த சைடில் கிளிக் பண்ணி ஸ்டைல்ஸில் ஹெட்டிங் 1 தர சொல்லியிருக்கிறாங்க. இங்கேயும் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெட்டிங் 1ங்கிறது இங்கே இருக்கும். அப்போ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஹெட்டிங் 1 தரணும். செலக்ட் பண்ணுறது மவுஸு கிளிக் பண்ணி பிடிச்சி அப்படி இழுத்தானா செலக்ட் ஆகிரும். அதாவது இதை செலக்ட் பண்ணியாச்சு, ரோல் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கீயை அழுத்தி பிடிச்சிட்டு இதை அப்படி செலக்ட் பண்ணுறது, திருப்பி கண்ட்ரோல் கீயை விட்டுருங்க. திருப்பியும் கண்ட்ரோல் கீயை அழுத்திட்டு இதை செலக்ட் பண்ணுறது, திருப்பி கண்ட்ரோல் கீயை விட்டுருங்க. திருப்பியும் கண்ட்ரோல் கீயை அழுத்திட்டு செலக்ட் பண்ணி திருப்பியும் கண்ட்ரோல் கீயை விட்டுருங்க. இதை செலக்ட் பண்ணுறப்போ மட்டும்தான் கண்ட்ரோல் கீயை அழுத்தி பிடிக்கணும். திருப்பியும் அவ்வளோதான். இதை செலக்ட் பண்ணியாச்சு. இது ஹெட்டிங் 1 அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் டபுள் கிளிக் அல்லது கிளிக் பண்ணி என்டர் அடித்தாலும் போதும். இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை ரோல் பண்ணி நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேஜில் தான் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. இதில் வச்சுட்டு இன்சர்ட் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ், அதில் மீண்டும் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ். இதில் டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ்னு இருக்குது. வேறு நேம் ஏதாவது மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ஓகே கொடுத்தா இப்போது டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸு இங்கே வந்துருச்சு. இந்த எக்ஸாம் 10 ஃபைல் சேவஸ் ரெஜிஸ்டர் நம்பர் தரணும். 1 2 3 4 5 6 அண்டர்ஸ்கோர் கொஸ்டின் நம்பர் தரணும் 2. சேவ். அவ்வளோதான்.